அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அருமையான பதிவு. ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் போய் பிறந்தவர்கள், உங்களுடைய வதம் யார்? உங்களுடைய வதம் யார்? இப்போ ஒருத்தர் ரோகிணியில் போய் பிறந்திருக்கார். அதுக்கு 7வது நட்சத்திரம் மகம்தான் வத நட்சத்திரம். அப்போ மகம் வத நட்சத்திரமாக இருந்தால் இவர்களுக்கு கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அது பிரச்சனை இருக்கும். அது காலபுருஷனுக்கு எத்தனாவது இடத்துல கேது இருக்காரு, உங்களுடைய ரிஷப ராசிக்கு எந்த இடத்துல இருக்காரு, உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த இடத்துல இருக்கிறாரு, இந்த 3ல் ஒன்று அந்த இடம் பிரச்சனையாக வரும். ஏன் சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு ஆஃப் பண்ணக்கூடிய சக்தி யார்? 7ஆம் இடம் என்பது வெளிச்சமான இடத்தை ஆஃப் பண்ணுவது. 4வது நட்சத்திரம் என்பது லைட் போடுற சுவிட்சு. 7ஆம் இடம் என்பது ஆஃப் பண்ணுறது. 4ஆம் இடம் என்பது லைட் அப்படி சுவிட்ச் போட்டோம்னா வெளிச்சமாகும். அப்போ 7வது நட்சத்திரம் என்பது உங்களுடைய மூச்சை ஆஃப் பண்ணக்கூடிய சக்தி. வதம் 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 வதம். அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தாயால் சீரழிக்கப்படுவார்கள். தாயால் சீரழிக்க என்ன காரணம்னா, கிருஷ்ணன் பிறந்தது ரோகிணி நட்சத்திரம். அந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரம் மகம் வத நட்சத்திரமாக வந்த காரணத்தினால், அது சந்திரனுடைய சாபம் பெற்றதுனால தாய்க்கு என்னாச்சு? ரோகிணி நட்சத்திரத்தால் என்ன சொன்னா கிருஷ்ணனுடைய தாயார் சங்கடப்பட்டாரா படலையா? ஏன்னா இது என்ன சொல்லலாம்னா, காவியங்களில் இதிகாசங்களில் காவியங்களில் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன என்ன சொல்கிறான்னா ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. அப்போ அந்த அற்புதமான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி வரும்போது, எப்போ ரோகிணி நட்சத்திரத்திற்கு தாயால் ஒரு வதம் உண்டு. அப்போ தாயால் ஒரு வதம் உண்டு அப்படின்னா தாய் ஏதாவது ஒரு காரியத்தை என்ன சொல்கிறான்னா சொல்லி இந்த ரோகிணி நட்சத்திரத்தை மனசை போட்டு குழப்பிடுவாங்க. ரோகிணி நட்சத்திரத்தோடைய மனசை போட்டு குழப்பி பிரச்சனை இழுத்து விட்டுருவாங்க. அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கேதுவுடைய நட்சத்திரப்பாகிய மகம், மூலம், அசுவதி இது எப்பயுமே பிரச்சனைக்குரியது தான். அதற்கடுத்து கேது நின்ற இடமும் பிரச்சனைக்குரியது. 2வது என்ன சொல்கிறேன்னா இந்த ரிஷபராசிக்கு, அதற்கடுத்து என்ன சொன்னால் கன்னி ராசிக்கு, அதற்கடுத்து என்ன சொன்னால் மகர ராசிக்கு இந்த கேதுவோடைய நட்சத்திரங்கள் இருக்கின்ற இடங்கள் சுகஸ்தானமாக வரும். இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தன்னுடைய சுகஸ்தானத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும், கண்டிப்பாக உண்டு. அந்த பிரச்சனை என்ன சொல்கிறாருன்னா வாழ்நாளில் தீர்க்க முடியாத பிரச்சனையாக. வாழ்நாளில் அது தீர்க்க முடியுமான்னா அதற்கு நீங்கள் சொல்யூஷன் தேடிக்கலாம். ஆனால் அதை நிரந்தரமாக தீர்க்க முடியாது. அப்படி தான் உங்களுக்கு கடவுள் கொடுப்பார். கேது என்று சொன்னால் என்ன சொல்கிறான்னா ஏன் உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா இந்த நட்சத்திரம் உங்களுக்கு வதமாக வந்தது என்று சொன்னால், போன பிறப்பில் உங்களுடைய அறிவை தப்பாக பயன்படுத்தியது தான். எப்பயுமே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சரியான புத்தியெல்லாம் உண்டு.
இல்லைன்னா என்னோட சரியான புத்தி உண்டு, சரியான புத்தி உண்டு, அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் என்னென்ன இவர்கள் ஞானத்தை போன பிறப்பில் தனக்கு இருந்த ஞானத்தை, அறிவை அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திடுறது தான், வேற ஒன்றும் கிடையாது. அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திடுவாங்க. அப்போ ஏன்னா கிருஷ்ணன் வந்து சாதாரண ஆளாக பெரிய போர்க்களத்தை உருவாக்குனார்ல, எதுக்காக உருவாக்குனார்? அவருக்காக உருவாக்குனாரா? அவருக்காக உருவாக்கவே கிடையாது. கடைசியில் வந்து என்ன சொல்கிறான்னா, கிருஷ்ணன் யாரிடம் சாபம் வாங்கினார்? 100 பிள்ளைகளையும் கொன்று விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு தர்மன், துரியோதனனுடைய அம்மா சாபம் கொடுக்கும்போது அவர் என்ன செஞ்சார்னா, நான் செய்தது தவறு தான், சாபத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த சாபத்தை வாங்கி கடைசியில் அவர் வந்து சராயு நதியில் வந்து அப்படியே வெள்ளத்தோடு போனார் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதில் மாற்றம்லாம் கிடையாது. அப்போ எப்பயுமே ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆயுதம் எடுக்கக்கூடாது. ஆயுதம் எடுத்தால் வந்து கண்டிப்பாக இவர்களுக்கு ஆபத்து உண்டு. அதனால் எப்பயுமே ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திர வழிபாடு பண்ணும். இவர்களுடைய மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது, ஒரு ஏற்றம், ஒரு இறக்கம், ஒரு டென்ஷனாகவே இருக்கும். கேது என்று சொல்லக்கூடிய அந்த மகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன ஆதிபத்தியம் உடையது அப்படின்னா, சந்திரனுடைய மக நட்சத்திரம் சந்திரனுடைய சாபம் பெற்றது. அப்போ அந்த சந்திரனுடைய சாபம் பெற்றது அப்படின்னா இவர்களுக்கு குழந்தை பிறப்பில் பிரச்சனை உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு குழந்தை பிறப்பில் பிரச்சனை உண்டு, குழந்தையால் பிரச்சனை உண்டு, தாயால் பிரச்சனை உண்டு, தாய்மையால் பிரச்சனை உண்டு. தாயால் பிரச்சனை, குழந்தையால் பிரச்சனை, தாய்மையால் பிரச்சனை உண்டு. அப்போ என்ன சொல்கிறாங்க, ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அறவே மாமிசம் சாப்பிடக்கூடாது. அப்போ தாயை மதிக்க வேண்டும். ஆனால் தாய் சொல்வது சரியாக இருக்கிறதா என்று 1க்கு 10 தடவை சிந்தனை பண்ணி அம்மா சொல்கிறத கேட்கணும். இல்லைன்னா அம்மா சரிம்மான்ற அந்த அம்மாவை வந்து நம்ம பகைச்சிக்கிடவும் கூடாது. அம்மா சொல்கிறதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கேட்டு வந்து அதில் ஒரு புதைகுழியில் விழுந்துடக்கூடாது. உறுதியாக உண்டு வதம். அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் தண்ணீர் தானம் பண்ணணும். சும்மா வந்து என்ன சொன்னான்னா, இந்த தோசை இருக்குது, இதுக்காக வந்து ஒரு மோர் பந்தல், அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா ஒரு தண்ணீர் பந்தல் இன்னொன்னார் வச்சாருலாம் சொல்லவே வேண்டாம். நமக்கு இது தோஷம். ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் வந்து என்ன சொன்னால், டெய்லி ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கேதுவுடைய தோஷத்தை போக்குவதற்கு ஒரு பிள்ளையார் கோயிலில் காலையில் போய் அப்படி வந்து வண்டியை அப்படி லைட்டில் நிறுத்திட்டு செருப்பை வந்து என்ன சொன்னான்னா அந்த கழட்டி எடுத்து போட்டு ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் தண்ணியை வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எப்படியா டெய்லி தண்ணி வைக்க முடியும்? டெய்லி தண்ணி வைக்க வேண்டாங்க, திங்கக்கிழமை வைங்க. அசுபதி இல்லைன்னா என்ன சொல்கிறான்னா அசுவதி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரத்தில் வைங்க. அசுவதி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்தில் வைங்க. 4 திங்கக்கிழமை வைங்க. அப்போ மொத்தம் 7 நாள் தானே. 7 நாளையில் வந்து என்ன சொன்னால் 7 லிட்டர் பாட்டில் அவன் குடிக்க அது உள்ளே போய் என்ன சொல்கிறான்னா வந்து யூரினாக வெளியே போய் பூமியில் போய் உங்களுடைய தோஷத்தை போக்கிடும். இப்போதான் சாதாரணமான விஷயந்தான். இதுதான் ரோகிணி நட்சத்திரத்துக்கு தண்ணீர் தானம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாராவது வந்து என்ன சொன்ன ஒரு குடம் தண்ணி விடுங்க,
அப்படின்னா இல்லைன்னு மட்டும் சொல்லிடுறத வாங்க பிடிச்சிட்டு போயிடுங்க. இல்லை எங்கள் வீட்டில் கொஞ்சம் தான் இருக்குது, எங்கள் வீட்டில் இருக்குது கொஞ்சம் தான் இருக்குது, நீங்கள் கேட்டுட்டீங்க நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடணும். ஓகேவா? தண்ணீர் தானம். தாய் எப்போ இருந்தாலும் உங்களுக்கு ஆபத்தானவன் தான், கவனம். அதுக்கடுத்து என்ன சொன்னால் அஸ்தம். அஸ்தத்துக்கு எப்பயுமே என்ன சொல்கிறேன்னா மூலம்தான் பிரச்சனைக்குரியது. இந்த மூலம் கட்டிய கணவன் மூலமாகத்தான் பிரச்சனை வரும். இந்த மூலம் கட்டிய கணவன் மூலமாகத்தான் பிரச்சனை வரும். அப்போ என்ன செய்யணும்? கட்டிய கணவன் மூலமாக வத நட்சத்திரம் மூலமாக இருந்து அதற்குண்டான தோஷம் செவ்வாயாக இருக்கிற காரணத்தினால, செவ்வாய் என்று சொன்னால் கணவன், ஓகே, அல்லது உடன்பிறப்புகள், இல்லை நீங்கள் வாங்கியிருக்கிற பூமி இதன் மூலமாக பிரச்சனை வரும். உங்கள் வாங்கியிருக்கிற பூமியில் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்காரன் அடுத்த இடத்துக்காரன் போடுறதுக்கு நம்ம மேலே குதிரை ஏறுவதற்கு வருவான். இல்லைன்னா யாராவது ஒரு எதிரி நம்ம வேலை பார்க்குற இடத்துல, இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சண்டைக்காரி ஒருத்தி இருப்பான். எப்படா இவ கூட சண்டை இருக்கலாம். அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க பாருங்கள், எங்கேயாச்சும் ஒரு சண்டைக்காரி அங்கே ஒரு எழுத்தாப்பில் விளக்க மரத்தை தூக்கிட்டு அப்படின்னு நச்சுன்னு நிற்பான். நீ வேறையா அப்படின்ட்டு. நீங்கள் என்ன செய்யணும்? எப்பயுமே அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கைகலப்பு வருகின்ற ஒரு நிலைமைக்கு போகக்கூடாது. ஏன்னா அங்கே ஆயுத பிரயோகம் நடந்துவிடும். அப்போ அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆயுத பிரயோகம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்போ சண்டை பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு என்ன சொல்கிறான்னா, எப்பயுமே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஆயுதங்களை தூக்காதீர்கள். ஆயுதங்களை தூக்குன அன்னைக்கு என்ன சொன்னால் உங்களுக்கு ஆபத்து. அப்போ உங்களுக்கு ஆயுதங்களால் பிரச்சனை உண்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு வேல் தானம் பண்ணிரு. அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு, உங்களுக்கு பிடிச்ச முருகன் கோயிலுக்கு வேல் தானம் பண்ணுங்கள். பண்ணினால் அருகாமனை அறுக்கும்போது கூட, அருகாமனையில் காய் வெட்டும் போது கூட கையில் வெட்டிடும். கத்திட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தேங்காய்ச்சியில் தெண்ணி எடுக்கும்போது கூட உங்கள் கையில் ஆயுதம் குத்திடும். ஏன்னா அவங்களுக்கு ஆயுத தோஷம் உண்டு. அதற்கடுத்து வருடம் ஒரு முறை இரத்த தானம் பண்ணு. அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வருடம் ஒரு முறை இரத்த தானம் பண்ணுங்க. சகோதர உறவு உடைய ஆண் பெண்ணுக்கு வஸ்திர தானம் சிவப்பு கலரில் பண்ணுங்க. உங்களுடைய வதம் குறைக்கப்படும், முழுமையாக நீக்கப்படாது. இதெல்லாம் உண்மைதான். இதை செயல்படுத்துங்க, நல்லாயிருக்கும். ஏதாவது என்ன சொல்கிறான்னா பூமி இந்த மாதிரி ஐட்டங்கள் பத்திரம் முடிப்பதற்கு, அதில் உங்களுக்கு பூமியில் பிரச்சனை இருக்கிறதுனால எப்பயுமே முருகப்பெருமானை இரவில் படுக்க போகும்போது கூட ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லிட்டு போடுங்க. கொஞ்சம் கஷ்டங்கள் குறையும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வலுவான எதிரி, அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், உண்டு. கவனம். அதற்கடுத்து திருவோணத்திற்கு எப்பயுமே சூரியனே பிரச்சனைக்குரியவர். அரசாங்கத்தில் வேலை பார்க்கிங்க, திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க அரசாங்கத்தில் வேலை பார்க்க, உங்களுடைய மேலதிகாரி உங்களுக்கு ஆபடிச்சிட்டே இருப்போம். உங்களை பார்த்து தான் எப்பயுமே இம்சப்படுத்திகிட்டே இருப்போம். உங்களை பார்த்தா இம்சப்படுத்தியிருக்கேன். தகப்பனார் வழி சொத்துக்களால் உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக வரும். தகப்பன் சேர்த்து வச்ச சொத்து உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும். ஏன்னா அசுபதி நட்சத்திரம் சூரியனுடைய சாபம் பெற்றது. இந்த திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இருதார தோஷத்துக்கு உண்டான தாயோ அல்லது தகப்பனோ உங்களை கேவலப்படுத்தும். அவங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி,
அவங்க அம்மாவுக்கு ஒரு கல்யாணம் ஆகி இன்னொரு கல்யாணம் இருக்கு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு பேச்சை காது விட கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இது நான் சொல்லலை, சாஸ்திரம் சொல்லுது. இருந்தால் அதை கடவுளுடைய அனுகிரகத்தால் அது நம்மளுடைய விதி என்ன செய்வது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை என்ன சொன்னோன்னா அதை கடந்து தான் நீங்கள் போக வேண்டும். ஏன்னா அசுபதி நட்சத்திரத்தோடைய தோஷம் பிதிர் தோஷம். அப்போ பிதிர் தோஷம் அப்படின்னு சொல்லி வரும்போது முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கும். ஆணாக இருந்தால் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த வதத்தை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக உங்கள் அப்பா எனக்கு அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இல்லை செய்ய வையுங்க, அது ஒரு பெரிய சிரமமாக இருக்கும். பெண்களாக இருந்தால் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சிவன் கோவிலுக்கு வில்வ மாலை 15 நாளைக்கு ஒருக்க தானம் போட்டுவாங்க. உங்களுடைய பெண்களுக்கு என்ன சொன்னா கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை வரும், ஆண்களுக்கும் கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை வரும். காரணம் என்ன அப்படின்னா சூரியனுக்கு 2 தாரம். திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவருடைய ஆணுக்கு அவனுடைய மனைவி சந்தேகப்படுவான், நம்ம புருஷன் ஏதாவது பிரச்சனையில் இருக்காரோ அப்படின்ட்டு. திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்த பெண்ணுக்கு கணவன் பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டுருவோம். இங்கே ஒரு டேரிங்னஸ் வரும். நீங்கள் சூரியன் என்று சொன்னாலே அது இருதாரம் அப்படின்னு வந்துடணும், இருதாரம் என்று வந்துடணும். அப்போ ஒன்று கணவன் மனைவி மேல் சந்தேகப்படுதல், மனைவி கணவன் மேல் சந்தேகப்படுதல். குழந்தைகள் என்ன சொல்கிறான்னா நம்மளை அசிங்கப்படுத்தும். எப்படி அசிங்கப்படுத்தும்? கல்யாண விஷயத்தில் குழந்தைகள் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணுவதற்குண்டான ஒரு டார்ச்சரை கொடுப்போம். வதம்னா அப்படித்தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த யாருக்காவது என்ன சொல்லணும், மருந்து தானம் பண்ணணும், மருந்து வாங்கி கொடுக்குறது. ஏன்னா அசுபதி என்று சொன்னால் மருத்துவர் என்று இன்னொரு பேர் இருக்கு. அந்த மருத்துவர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பேர் இருக்கிற காரணத்தினால நீங்கள் என்ன சொல்கிறான்னா எப்பயுமே அசுபதி நட்சத்திரத்திற்கும் மருத்துவமனைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அப்போ அந்த மருத்துவமனையில் வேலை பார்ப்பாங்க இல்லையா, ஆணாக இருந்தால், நீங்கள் ஆணாக இருந்தால் அங்கே என்ன சொல்கிறான்னா ஒரு மருத்துவத்தில் வேலை செய்கின்ற பெண்ணுக்கு ஏதாவது தானம் பண்ணுங்கள். பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணுக்கு தானம் பண்ணுங்கள், உங்களுடைய தோஷம் குறையும். ஆண்கள் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்க. பெண்கள் சிவன் கோயிலுக்கு வில்வ மாலை போட்டு வர இந்த வதம் குறையும். கேது என்று சொன்னால் ஞானம், அறிவு. அப்போ என்ன சொல்கிறான்னா ஒட்டு மொத்தத்துக்காக என்ன சொல்கிறான்னா, சார் இவ்வளவெல்லாம் நீங்கள் பேசிட்டீங்க, ஒரு சாதாரண தீர்வு சொல்லுங்கள். ரோகிணி நட்சத்திரத்துலேயே அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு, திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஒரு சாதாரண நாங்கள் தெரிஞ்சுக்கிடுறோம், பட் ஒன்றுமே வேண்டாம். அசுபதி மகம் மூலம் என்பது யார்? சாதுக்கள். கேது என்று சொன்னால் சாமியார். சாமியார் உணவு வாங்கி சாப்பிடுவதற்குண்டான திருவோடு தானம் பண்ணுங்கய்யா, அவ்வளோதான். திருவோடு வருஷம் ஒரு திருவோடு பண்ணணும். ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு திருவோடு தானம் பண்ணுங்க. இது எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் இருக்குது. திருப்பதியிலலாம் திருவோடுகள் வைக்கிறாங்க. பண்ணீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய அனைத்து விதமான இதுதான் உங்களை ஆஃப் பண்ணி போட்டுரும். எந்த ஒரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு சுவிட்ச் ஆஃப் கேது. எந்த ஒரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கும் சுவிட்ச் ஆன் யார்? குரு. ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். எந்த ஒரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் குருவை கையெடுத்து கும்பிட்டு மானசீகமாக வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.
எந்த ஒரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் சாதுக்களின் காலில் வந்து ஆணாக இருந்தால் சாஷ்டாங்கமாக விழுந்து விடு, பெண்ணாக இருந்தால் முறைன்னு இருக்குது, வணக்கம் கீழே வந்துருச்சு மண்டி போட்டு தலையை கும்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமின்னா அந்த சாமியார் உங்களுடைய தருத்திரத்தை எடுத்துகிட்டு போயிருக்கோம். இதுதான் ப்ராப்பரானது. எல்லா பரிகாரத்திலையும் சிறந்தது என்ன தெரியுமா? சாஷ்டாங்கமாக ஆண் வந்து விழுந்து வணங்கிட்டான்னா அவனுடைய கர்மா குறைஞ்சிடும். பெண் வந்து என்ன சொன்னான்னா வந்து முறையாக வண்டி போட்டு வணங்கி ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா அப்படின்ட்டா கர்மா குறையும். எதுக்கு மட்டும்? கேதுவோடைய பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு. இது ஜோதிட சாஸ்திரத்தின் வந்து உண்மை. இது படக்குன்னு வந்து என்ன சொன்னான்னா, இவன்கிட்டலாம் போய் விழுகமாங்க, இவன் அவன் பார்த்தா அப்பளை பார்த்தா பீடி அடிச்சுருந்தான், அப்பளை பார்த்தா சீடி அடிக்கான், அவனுக்கு அது விதி, உனக்கு அது கர்மா, அவனுடைய விதி அது. நமக்கு அது கர்மாவாக வந்துவிட்டது. சந்திரனுக்கு எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எப்பயுமே பிரச்சனைக்குரியது கேதுவே. முட்டுச்சந்திரனை விட்ட மாதிரி விட்டு வந்து என்ன சொன்ன உங்களை வந்து வாழவே விட மாட்டான். நீங்கள் ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு மைனஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு காரணம் சாட்சாத் நம்ம கேது பகவான் தான், மதத்துக்கு உண்டானவர். அவரை இந்த மாதிரி தான் வந்து சமாளிக்கணும். இது வாழ்நாள் ஃபுல்லாக உங்களை வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய 4, 8, 12 பாவங்களை பாதித்து கொண்டே இருக்கும். 4ஆம் பாவம் என்பது சுகஸ்தானம், 8ஆம் பாவம் என்பது மர்மஸ்தானம், 12ஆம் பாவம் என்பது அயனசயனம் போகும். 4ஆம் பாவத்தில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா 4ஆம் பாவம் என்பது குடும்பஸ்தானத்தில் போய் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க தாயை வீட்டில் வச்சுட்டு வச்சீங்கன்னா விளங்காது. அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க கூட பிறந்த சகோதரியவோ கூட பிறந்த சகோதரனையோ வீட்டில் விட்டு வச்சவங்கன்னா விளங்காது. திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் தகப்பனை வீட்டில் வச்சிருந்து சோறு போட்டேன்னு விளங்காது. இதுதான் ஊழ்வினையாக வரும். ஒரு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கா, பிள்ளை பிறந்திருக்கு, தாயை கொண்டு வீட்டில் வச்சு நீ தான் பார்க்கணும் அப்படின்பா. தாயே யமன். அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கா, சகோதரனே யமன். அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு சகோதரன் யமன். திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவருக்கு தகப்பன் யமன். வீட்டில் வச்சுக்கிடக்கூடாது. கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்களா ஐயா, நாங்கள் எங்கள் பொழப்பு பார்த்துக்கிட்டோம், நீங்கள் அப்பப்போ கண்டிப்பாக வந்து எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா இதுதான் உண்மை. ரோகிணிக்கு சந்திரன், அஸ்தத்துக்கு சகோதரன், திருவோணத்திற்கு சூரியன். என்னைக்கு இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிரச்சனைகளை கொடுப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. தெரிஞ்சுக்கிடுங்க. நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க. இது என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சியின் மூலமாக நான் பேசக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டைம். இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து பயன்பெறுங்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.